வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னமும் சிரமமான எக்ஸ்பெடிஷனில் தான் இருக்கோம். இன்னைக்கு புக்கெட் கப்பாயாங் என்ற ஒரு ஏரியாவில் அங்கே இருக்கிற உகந்த கோவிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி என்ன அழைச்சிட்டு போனவர் பார்த்தோமா அந்த தேதியில் தான் மாலை போடுறாரு. இருந்தாலும் எனக்கு உண்டான வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் போய் மாலை போட போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அவங்க ஃபேமிலிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் ஆலயமாக அருள்மிகு மகா சப்தகன்னி ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது வாய்ப்பு கிடச்சி இங்கே பார்த்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இது ஒரு விசேஷமான தலமாக தான் இருக்குது. காரணம், இந்த ஆலயத்தை சுற்றி ஒரு 5 ஆலயம் இருக்குது. இந்த 5 ஆலயமும் பஞ்சலோகத்தில் இருக்கிற இந்த பஞ்சபூத சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயம். முதல் ஆலயமாக நீருக்கு உகந்த சப்தகன்னி ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு கோவில் நிர்வாகத்துக்கு கேட்கும் போது இது மிக பழமையான ஒரு ஆலயம், மலைமேட்டில் தானாகவே உதிச்ச ஆலயம், இன்னமும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. முன்பு வெறும் சாதாரண மண்ணாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் சிலையாக இருந்தாங்க, பிறகுதான் கருங்கல் வழிபாட்டாக கொண்டு வந்துருந்தாங்க. அந்த கோவிலோட உகந்த மரமாக இருந்த இந்த மண்ணுக்குள்ள மரத்தில் இருக்கிற அந்த மண் உகந்த மண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். நீருக்கு உகந்தவங்க சப்தகன்னி மாதான்னு சொல்லிட்டு இந்த கோவிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஆலயங்களாம் உங்களுக்கு பெரிய கூஸ்பமாக தான் இருக்க போகுது. ஏன்னா சொல்ல வார்த்தையே இல்லை, இவ்வளோ உயரத்தில் ஒரு மலைமேட்டில் இருக்கிற சப்தகன்னி இதான் முதல் ஆலயம் சொல்ல முடியும். இப்போ மலேசியாவில் நான் ஏறத்தில் ஒரு 10 கிட்ட ஆலயத்திலேருந்து சப்தகன்னி ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டேன். அடுத்த ஆலயம் பார்த்தோமா, மண்ணுக்கு உகந்தவங்க பஞ்சபூதத்தில் 2வது ஆலயமாக எலமனாக இருக்கிற மண்ணுக்கு உகந்தவங்க ஸ்ரீ நாகம்மாள் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. இந்த புத்து தானாகவே சுயம்பாகவே உதிச்சு வந்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு கோவிலை எழுப்பி இங்கேயும் ஒரு வழிபாட்டு தலங்களை வச்சுருக்காங்க. இங்கே மிக விசேஷமாக தான் இருக்குது இந்த ஆலயம் சொல்ல முடியும். காரணம், இது பூர்வீகவை அதாவது சுயம்பாக உதிச்சு வந்த இந்த புத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் வரும்போது இந்த புத்து இல்லை, சின்னதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவில் எழுப்பின பிறகு இன்னமும் இந்த புத்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதே டெம்பிள் மேனேஜ்மெண்ட் மொத்தம் 5 டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஒரே மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2வது ஆலயத்தை பார்த்தாச்சு. அந்த ஆலயத்து பக்கத்திலே ஒரு சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்குது. இதே நேரத்தில் இந்த வெங்கடாச்சலபதி ஆலயங்களும் இருக்குது. 3வது ஆலயமாக ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம். இதே இடத்துல இன்னொரு படி, இந்த சப்தகன்னி கோவிலோட மேப்படியில் பார்த்தோமா இந்த ஒரு சிவனோட ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி. இவர் எதுக்கு உகந்தவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலையில் அணையா ஜோதியா இருக்கிற அடையாளம் தான் இந்த காசி விஸ்வநாதரோட அடையாளமே. இந்த மண்ணுக்கு இவர் நெருப்பாக இருக்காரு. பஞ்சபூதத்தில் 3வது அங்கமும் இந்த கோவில் இந்த வட்டாரத்தில் இருக்கு. அவங்களோட கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு மரத்துலேருந்து, இது அவங்களோட உன்னதமான மரம் சொல்லியிருந்தாங்க, இந்த மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த மண்ணை கொடுத்த கோவில் நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 4வது அம்சமாக திருப்பி நான் மேப்படியிலேருந்து கீப்படிக்கு வந்திருந்தேன். அதாவது ஆஞ்சநேயர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு. ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் ரொம்ப சன்னதியாக வச்சுருக்காங்க, ரொம்ப அமைதியான சந்நிதி. இவர் எதுக்கு உகந்தது கண்டிப்பாக தெரியும். பஞ்சபூதத்தில் 4வது அங்கமாக இருக்கிற வாயு, அதாவது காற்றுக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ஒரு வாயு புத்திரன் அவரோட துளசி மடத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். அதுக்கு அனுமதி கொடுத்த கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மிக விசேஷம். 5வது அதை விட மிக விசேஷமாக சொல்லலாம். 5வது ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம். பஞ்சபூத வருஷ பிரகாரப்படி நீர், நிலம், நெருப்பு, காற்று இது வரைக்கும் வந்தாச்சு. 5வது ஆகாயம் என்ற ஒரு குறி, அதாவது ஐயப்பன் அவரோட வில்லு இல்லாத வில்லை எடுத்து, அம்பு இல்லாத அம்பு எடுத்து, நார் இல்லாத நார் தொடுத்து திசையை நோக்கி ஒரு இடத்துல அம்பு விடுவார் பார்த்தீங்க, அது ஆகாயத்தை நோக்கி வரும்ல, அந்த ஆகாயத்துக்கு உண்டான குறி தான் இந்த ஐயப்பனோட குறி. நான் மண் எடுக்கிற நேரத்தில் இவங்களுக்கு முதல் நாள் ஐயப்பனோட மாலையை போடுறாங்க. பல கன்னி சாமிகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு இவரோட ஆலயத்திலேருந்து மண் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கோவிலில் பூசாரி என்ன செஞ்சிருந்தாரா, அந்த கும்பத்திலேருந்து இருக்கிற தேங்காய் நார் ஒரு மண்ணாக கொடுத்து இது ஐயப்பனோட மண் எடுத்துக்குங்கன்னு சொல்லி அவர் கொடுத்துருந்தாரு. இந்த வேலையில் அவருக்கும் நன்றி, எல்லா ஐயப்பமார்களுக்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த ஒரு பயணம் மிக விசேஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சி நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதே நேரத்தில் பலருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.